ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி கிரைம் ஸ்டோரிஸ். உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு பார்க்க போகிற கிரைம் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏங்க, ஒரு கிளி கூட விட்னஸ் சொல்லலாங்க, ஒரு மனுஷன் கூட விட்னஸ் சொல்கிறான் ஒரு கொலையை. ஆனால் ஒரு ஆவி வந்து விட்னஸ் சொல்லி கேஸை கண்டுபிடிச்சி கொலையாளி இவன் தான் அப்படின்னு அவனுக்கு தண்டனை கொடுத்தான்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மையிலே இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், நம்ம வந்து ரொம்ப இழுக்கலாம் மாட்டோங்க. 4 நிமிஷத்தில் கதையை முடிஞ்சிடும். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா, சோனா அப்படின்றவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சோனாவோட ஹஸ்பண்ட் பேரு எட்வர்டு. 2 பேருமே கூலி தொழிலாளி தான். இந்த எட்வர்டு அது மட்டும் இல்லாம ஒரு பட்டறையில வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எட்வர்டு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ரொம்ப கோவமா இருப்பான். அதாவது பெண்களே அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. இந்த சோனா அப்படின்றது ரொம்ப அமைதியான பெண்ணு, பயந்த கோளாறு உள்ள பெண். அதனால எல்லாத்துக்குமே சோனா பயப்படுவாங்களா. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் எட்வர்டுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எட்வர்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பல கொடுமைகள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜோனாவோட வீட்டுக்காரங்க அவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதாவது ஜோனாவோட அம்மா அப்பா அவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த நாய் எட்வர்ட்லாம் வேணாம், தயவு செஞ்சு அவனை டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, இவெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னை கொடுமை மட்டும் தான் படுத்துவான்னு அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோனா இல்லை, என்னோட கணவர் திருந்துவார்னு பல நாட்கள் அந்த எட்வர்ட் கூடயே டிராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் எட்வர்ட் கஷ்டப்பட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்னடே சாப்பாடு ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜோனாவுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்ததுனால சாப்பாடு ரெடி பண்ண முடியல. ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் வாங்கிக்கங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நிற்க கூட தெம்பு இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக சொல்கிறான். என்ன தெரியுமாங்க செஞ்சான்? இவன் கூலி தொழிலாளின்னு சொன்னேன்னு கையில் இருக்க சுத்தில வச்சு ஜோனாவோட கழுத்திலே அடிச்சிருக்கான். கழுத்தில் அடிச்சதுல கழுத்தை முறிஞ்சு ஒரே அடியில் ஜோனா இறந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அடிச்சது மட்டும் இல்லாம எட்வர்ட் தன்னோட விஸ்கியை எடுத்து பக்கத்திலே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜோனா இறந்ததே அவனுக்கு தெரியல. என்னடி நடிக்கிறியான்ற மாதிரி தட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் தான் தெரியுது எட்வர்டுக்கு ஜோனா இறந்துட்டா அப்படின்ட்டு. உடனே என்ன தெரியுமா செய்யறான்? கழுத்தை மூணு மாலி உள்ள ட்ரெஸ் அந்த ஜோனாவுக்கு போட்டு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடறான். இந்த மாதிரி வலிக்கு விழுந்துட்டா, இவ இறந்துட்டா, இது என்னன்னு பாருங்க அப்படின்ற டாக்டர்கிட்ட காட்டுறான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காலத்தில் அந்த அளவு வசதியெல்லாம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எட்வர்டு டாக்டர்கிட்ட காட்டுறப்பே கழுத்தை டச் பண்ணவே விடலையாம் டாக்டர். அப்பயே டாக்டருக்கு ஒரு சில சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருச்சு. கழுத்தை டச்சே பண்ண விடாம ரொம்ப ட்ராமா பண்ணியிருக்கான், ரொம்ப அழுதுருக்கான். ஜோனாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருந்திருக்கான். டாக்டரால எப்படிங்க வந்து பரிசோதனை செய்ய முடியும்? ஒரு பணம் இருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரியல, அவனே கொண்டு வரான், செத்துருச்சுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்கான். டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ஜோனாவை புதைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டாதான் அதிர்ந்து போயிருவீங்க. கரெக்டாக ஜோனாவை புதைச்சு 4வது நாள் ஜோனாவோட அம்மாவுக்கு கனவு வருது. கனவுல இறந்து போன ஜோனா வந்து, மா நானா சாகலமா, வலிக்கு விழுந்தெல்லாம் சாகலை, என் கழுத்தில் சுத்தில வச்சு எட்வர்டு தான் அடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனாவோட அம்மாவும் இது ஏதோ நார்மலான கனவுன்னு விட்டுடுறாங்க. மறுநாள் இதே கனவு வருது, அதுக்கு மறுநாள் இதே கனவு. தொட்டம் 4 நாள் தொடர்ந்து ஒரே கனவு. ஜோனா கனவுல வரா, மா எட்வர்டு தாமா சுத்தில அடிச்சு என் கழுத்தில் அடிச்சு கொன்னா. என்ன தெரியுமா செஞ்சாங்க? நேராக ஜோனாவோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாதிரி ரீசெண்டாக தான் என் பொண்ணு இறந்தா, இந்த மாதிரி எனக்கு கனவு வருது, தயவு செஞ்சு அவளோட உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போலீஸும் சோனாவோட உடலை தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணப்போ தான் தெரிய வருது, கழுத்து உடஞ்சு தான் இறந்திருக்கா அப்படின்றது தெரிய வருது. உடனே எட்வர்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பயங்கரமான கேஸ். ஹிஸ்டரியில் ஒரு கோஸ்ட் எவிடன்ஸை வச்சு சால்வ் பண்ண கேஸ் இது ஒன் ஆஃப் த கேஸ். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மித்த கிரைம் சேனல்லாம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் இழுத்து பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அருமையாக ஸ்வீட்டாக இருக்கும் நம்மளோட நியூஸு. அதனால லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.